வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. கந்தர் அந்தாதி பிரிய கந்தவேலுக்கு அரகரோகரா. கந்த சுவாமிக்கு அரகரோகரா. முருகாசன். கந்தர் அந்தாதி விளக்கம் 51. திருமுருகாற்றுப்படையின் பெருமையை விளக்க வந்த அந்தாதி. மூலம் சிகைத்தோகை மாமயில் வீரா சிலம்பும் சிலம்பு அம்புராசி. முருகாசரணம். மூலம் சிகைத்தோகை மாமையில் வீரா சிலம்பும் சிலம்பும் புறா சிகைத்தோகை மாமையில் வாங்கி பொருது திசைமுகன் வா சிகைத்தோகை மாமையில் வானில் வெய்தோய் வெஞ்செரு மகள் வா சிகைத்தோகை மாமையில் செவ்வி நல் கீரன் சொல் தித்தித்ததே. பதம் பிரித்தது. சிகை தோகை மாமையில் வீரா சிலம்பும் சிலம்பு அம்புரா சி கை தோகை மாமையில் வாங்கி பொருது திசை முகன் வா சி கைத்து ஓகை மாமையில் வானில் வைத்தோய் வெஞ்செரு மகள் வா சி கைத்தோ கை மாமயில் செவ்வி நற்கீரர் சொல் தித்தித்தது ஏ. மனனம் செய்வதற்கு ஏற்றவாறு. சிகைத்தோகை மாமையில் வீரா சிலம்பும் சிலம்பு அம்புராசி கைத்தோகை மாமையில் வாங்கி பொருது திசை முகன் வாசி கைத்து ஓகை மாமையில் வானில் வைத்தோய் வெஞ்செரு மகள் வாசி கைத்தோ கைமா மயில் செவ்வி நற்கீரர் சொல் தித்தித்தது ஏ. நாவுடைய கீரன் நற்கீரனின் பெருமை சேர்க்கும் வகை இக்கந்தர் அந்தாதி. சிகை தோகை மாமயில் வீரா சிலம்பும் சிலம்பு. சிகை கொண்டையையும் தோகை தூவியையும் தோகையையும் உடைய மா பெரிய மயில் வீரா மயிலேறும் வீரனே. சிலம்பும் சிலம்பு என்றால் மலை, இங்கு கிரௌஞ்சமலையை குறிக்கிறது. சிலம்பும் சிலம்பு சிலம்புகளை உடைய முழங்குகின்ற அம்புராசி சமுத்திரத்தில். திகை தோகை மாமையில் வீரா சிலம்பும் சிலம்பு அம்புராசி சமுத்திரத்தில். கை ஒழுங்காக தோகை துவஜத்தை உடைய மாமரமாய் நின்றவன் சூரன். மை இருள் இல் இருப்பிடமாக மாயைக்கு இருப்பிடமானவன் மாயை தந்தவன் சூரன். ஆதலால் மையில் வாங்கி விலக்கி பொருது போர் செய்து வென்று திசைமுகன் அயன் நான்முக பிரம்மன். அம்புராசி கை தோகை மாமையில் வாங்கி பொருது திசைமுகன் வாசி பிரணவப் பொருள் அறியாமல் நின்ற குற்றத்திற்கு. வாசி பிரணவப் பொருள் அறியாமல் வாசித்த குற்றத்திற்கு. கைத்து கோபித்து ஓகை மகிழ்ச்சியை மாமை அழகுக்கு இல் இருப்பிடமாகிய வானில் தேவர் உலகத்தில் வைத்தோய் விளைத்தவனே. அழகுக்கு இருப்பிடமாகிய தேவர் உலகத்தில் விளைத்தவனே. வெஞ்செரு கொடிய போரில் சிறந்த மகள்வாசி பாண்டியனின்
குதிரை முகம் உடைய பெண்ணிற்கு. கைத்தோ அக்குதிரை முகத்தை தீர்த்தவனே. கைமா ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட மயில் தெய்வயானையின் செவ்வி கலவி புதுமையை விட நக்கீரர் சொல்லிய திருமுருகாற்றுப்படை தமிழ் தேனால் உன்னை அர்ச்சித்த திருமுருகாற்றுப்படை தித்தித்தது உனக்கு தித்தித்தது. கைத்தோ கைமா மயில் செவ்வி நற்கீரர் தித்தித்தது ஏ. மயில் வீரனே, மாமரமாய் நின்ற சூரனையும் கிரௌஞ்ச மலையையும் மாயையையும் முற்றும் அழித்து அமராவதியை ஈடேற்றி காத்தவனே, பிரம்மனை சினந்தவனே, குதிரை முகத்தை உடைய பாண்டியன் தேவிக்கு பாண்டியன் புதல்விக்கு அம்முகத்தை மாற்றின உனக்கு தெய்வயானையின் கலவி இன்பத்தை விட நக்கீரர் துதித்த திருமுருகாற்றுப்படை இனிமையாயிற்று. திருமுருகாற்றுப்படையின் சிறப்பை விவரிக்கும் இக்கந்தர் அந்தாதி. கொண்டையையும் தூவியையும் உடைய பெரிய மயிலேறும் வீரனே, கிரௌஞ்சகிரியையும் முழங்குகின்ற சமுத்திரத்தின் கண் ஒழுங்காக துவஜத்தை உடைய மாமரமாய் நின்ற சூரனையும் இருளுக்கு இடமாகிய மாயையையும் விலக்கி போர் செய்து வென்று நான்முக பிரம்மன் பிரணவ பொருள் அறியாமல் வாசித்த நின்ற குற்றத்திற்கு கோபித்து மகிழ்ச்சியை அழகுக்கு இருப்பிடமாகிய தேவர் உலகத்தில் விளைத்தவனே, போரில் சிறந்த செவ்விய போரில் சிறந்த பாண்டியனது குதிரை முகத்தை உடைய பெண்ணிற்கு அக்குதிரை முகத்தை தீர்த்தவனே, ஐராவதம் வளர்த்த தெய்வயானையினது கலவி புதுமையிலும் நற்கீரர் சொல்லிய திருமுருகாற்றுப்படை உனக்கு இனிமையாயிற்று. குதிரை முகத்தை மாற்றின சரித்திரம் திருச்செந்தூர் தலபுராணம் 9வது அத்தியாயம் பிரம்மாவு அத்தியாயத்தில் 77 85 வரை விவரிக்கிறார். செந்தூரில் உள்ள புனித நீரில் நீராடினால் என்னென்ன பயன்கள் விளையலாம், அனுபவிக்கலாம், நமக்கு கிட்டப் பெறலாம் என்பது தெளிவாக தெரிகிறது. ஓர் இரு வெண்பாக்கள் கந்தமாதன வரை உளது வரை கண்ணிடை கவின் பூத்த மந்திரத்தினின் மந்திர பொருளதா மயூர வாகனத்து எந்தை முந்து சந்நிதி சிந்துவின் மூழ்கினன் மொய் குழல் அவனி போய் இந்த மாமுகம் போய் அந்த மாமுகம் எய்து நீயே ஏகு என்றான். புக்க அஜனன சுமை போய பின் புவி பொதுவர காக்கும் உக்கிர பெருவழுதி பால் உதித்தனல் ஒளி வனப்புரு மேனி மிக்க அங்க சுந்தரி என்னும் பெயரோடும் விளங்கினள். பரிபோல் தக்க மாமுகம் ஆயினள். வழுதியும் சஞ்சலித்து உளம் சோர்ந்தார். பெருவழுதி, அவன் மகள் பெயர் அங்க சுந்தரி. இதோ திருநிமிடம் நாம் அந்த கதையை நோக்கலாம். குதிரை முகத்தை மாற்றின சரித்திரம். கலிங்க தேசத்து அரசின் மகளாகிய கனக சுந்தரி தாமிரபரணி நதி மூலத்தில் ஸ்நானம் செய்ய வந்தபோது அங்கே தவம் செய்து கொண்டிருந்த
குதிரை முகமுடைய ஹயக்ரீவ முனிவரை கண்டு அவமதித்து நகைத்தார். அது கண்ட முனிவர், நீ மறுபிறப்பில் குதிரை முகத்துடன் பிறக்க கடவை என கனகசுந்தரியை சபிக்க, அவளும் மனம் வருந்தி, சுவாமி, இச்சாபம் என்று தீரும் என வேண்ட, அவர் திருச்செந்தூரில் சண்முகநாதன் சந்நிதிக்கு நேராக உள்ள 16 தீர்த்தம் எனப்படும் சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்ய, உன் முகம் பிறவி முகம் குதிரை முகம் தீர்ந்து நல்முகம் கிட்டும் என கூறினர். மறுபிறப்பில் கனகசுந்தரி உக்கிர பெருவழுதி என்னும் பாண்டியராஜன் மகளாக பிறந்தனள். முகமாத்திரம் குதிரை முகம், அங்கங்கள் யாவும் வெகு அழகு. அது கண்டு மனம் வருந்தின பாண்டியன் தன் மகளுக்கு அங்க சுந்தரி என பெயரிட்டு, குதிரை முகம் எங்கு எப்பொழுது தொலையும் என ஏக்கமுற்று இருக்க, புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்க வேண்டும் என ஓர் அசரீரி வாக்கு. பாண்டியனும் தன் மகளை அவ்வாறே தீர்த்த ஸ்நானத்துக்கு அனுப்ப, அவளும் கங்கை முதலாய தீர்த்தங்களில் ஆடி, பின் கடைசியில் திருச்செந்தூரில் சமுத்திர ஸ்நானம் செய்ய குதிரை முகம் மாறி சுந்தரமான நன்முகம் பெற்றனள். திருச்செந்தூர் புராணம் கூறுகிறது. வாசி கைத்தோ கைமா மயில். ஆஹா, தேவசேனையின் கலவி இன்பத்தினும் அதிக இன்பத்தை திருமுருகாற்றுப்படை முருகவேளுக்கு தந்தது என்கிறார் அருணகிரியார். கரும்பின் சுவை, அமுதின் சுவை, தேனின் சுவை இவையெல்லாம் கசப்பு என்று கூறத்தக்க அத்தனை இனிமை கொண்ட வள்ளியின் சுவைமொழியும் புறக்கணித்து திருமுருகாற்றுப்படையின் தமிழை சுவாமி செவி தாழ்த்து கேட்டனர். முருகவேளுக்கு நல் தமிழில் நக்கீரன் ஓதிய திருமுருகாற்றுப்படை அனைத்தினும் விட தித்தித்தது என்று கூறுகிறார் குருநாதர். இங்கே வள்ளி கண்ணலும் அமுதும் தேனும் கைக்கும் மின் தீஞ்சொல் மாற்றி தன்னிகர் புலவன் கூறும் தமிழ் செவி தாழ்த்து கேளா அந்நிலை மனம் களிப்புற்று அறுமுகம் படைத்த கோமான் என்கிறது சீகாலத்தி புராணம். ஆஹா, திகை தோகை மா மயில் வீரா சிலம்பும் சிலம்பு அம்புராசி கைத்தோகை மாமையில் வாங்கி பொருது திசைமுகன் வாசி கைத்து ஓகை மாமையில் வானில் வைத்தோய் வெஞ்செரு மகள் வாசி கைத்தோ கைமா மயில் செவ்வி சொல் தித்தித்தது ஏ. ஆயிரத்தி 89 பொதுப்பாடலில் குருநாதர் கூறுகிறார். அருமறைகள் கூட்டி உரை செய் தமிழ் பாட்டை அடைவடைவு கேட்ட முருகோனை அலைகடலில் ஈட்ட அவுணர் தமை ஓட்டி அமரர் சிறை மீட்ட பெருமாளை. அருமறைகள் கூட்டி உரை செய் தமிழ் பாட்டு. இங்கு அருமறைகள் கூட்டி உரை செய் தமிழ் பாட்டு என்பது நக்கீர தேவநாயனார் ஓதிய திருமுருகாற்றுப்படையை குறிக்கிறது. இதேபோல் திருவேற்காடு காற்றார் குழல் என்று தொடங்கும் திருப்புகழிலும் திருமுருகாற்றுப்படையின் பெருமையை நக்கீரர் கூறியதை அருணகிரிநாதர் வியந்து புகழ்ந்து கூறுகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர.
திருமுகாற்றுப்படையின் பெருமை நமக்கு விளங்குகின்றது. ஆதலால் திருமுகாற்றுப்படையை நாமும் நித்திய பாராயணமாக மனனமாக செய்ய வேண்டியது அவசியம் என்று நமது நெஞ்சுக்கு இன்று ஒரு பாடம். வெற்றி